உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். கார்த்திக், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்களோட சுமைய பாதியா குறைக்கலான்னு இருக்கேன். என்ன புரியலையா? என் பொண்ணு MBA BBA எல்லாம் முடிச்சிருக்கா. ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி நல்லாவே தெரியும். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், நமக்கு இருக்கிற 2 ஆபீஸ்ல ஒரு ஆபீஸை நீ பாத்துக்கோன்னு எவ்வளவு தூரம் கேட்டேன். ஏன் நீங்க கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி கூட கேட்டேன். முடியவே முடியாது, எனக்கு ஆபீஸுக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்ட்டான். என்னாச்சோ தெரியல, திடீர்னு என் பொண்ணுக்கு ஞானோதயம் வந்துட்டு, அப்பா கொடைக்கானல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ இருக்க வெயிலுக்கு அங்கே போய் நான் ஃபீல் பண்ணலான்னு இருக்கேன், சில்லுன்னு கிளைமேட்டை ஃபீல் பண்ணலான்னு இருக்கேன், அதனால அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம ஆஃபீஸே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படியே எனக்கு ஷாக் ஆகிட்டு, அப்போ நீ தயவு செஞ்சு இந்த மூட்லேயே இப்போமே கிளம்பிடுமான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். ஐ திங்க் அவள் ஈவினிங்குள்ளே வந்துருவா. இனி உங்களுக்கு இருக்கிற வேலை கொஞ்சம் பாதியாக இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் கார்த்திக். உங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவே நடத்தலன்னா போங்களேன். என் கொடைக்கானல் ஆஃபீஸ் நல்லா ரன் ஆகுறது, ஆனால் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லாத ஒரு காரணத்தினால வர டேர்ன் ஓவர் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு. உங்களுக்கு கல்யாணம் புதுசு, நீங்கள் போய் தான் ஆகணும் கட்டாயப்படுத்தி அவனை அனுப்பி வச்சேன். பரவாயில்ல, நான் சொன்னதுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். போனது மட்டும் இல்லாமல் டேர்ன் ஓவர் 1 மந்த்லேயே 1.5 crore நீ வர கொண்டு போயிருக்கீங்க. இது யாராலையும் முடியாது. நீங்கள் போய் 2 மாசத்துலேயே இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம். என் பொண்ணுக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் படிச்சிருக்கா, நல்ல டேலண்ட் இருக்கு. நீங்கள் தான் கூட இருந்து அவளுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் என் பொண்ணு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, பிடிச்சிருக்கனாலும் சட்டனா சொல்லிடுவா, பிடிக்கலனாலும் மூஞ்சி அடிச்சு அப்படி சொல்லிடுவா. அதான் அவள்கிட்ட ப்ளஸும் அதான் மைனஸும் அதுதான். நம்ம ஆஃபீஸில் உள்ளவங்கலாம் எப்படி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவளுக்கு பார்த்துட்டு பக்கமா எல்லாம் இது பண்ணி கொடுங்க, அவளே கற்றுக்குவா. ஒரு நாள் நீங்கள் சொல்லி கொடுத்தாலே போதும். தப்பா எடுத்துக்காதீங்க, எம்டியா என்ன போட்டுட்டு இப்போ மகளை திடீர்னு கொண்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னொரு கம்பெனி நமக்காக கட்டிட்டு இருக்கோம் ஊட்டியில், அங்கே உன்ன போகலான்னு ஒரு பிளான்ல இருக்கு. இங்கே பொண்ணுக்கு ஓகே ஆயிட்டுனா நோ ப்ராப்ளம், ஓகே ஆகலைன்னா நீங்களே கன்டினியூ பண்ணலாம். நீங்க இந்த வித்தின் 3 மந்த்லேயே 1.5 crore வரை கொண்டு வந்திருக்கீங்க. என் பொண்ணு இதே மாதிரி 3 மந்த்ல 1.5 crore இல்ல 1 crore கொண்டு வந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி கொண்டு வந்துட்டா அவளையும் அங்க பாத்துக்கிட்டோம், நீங்க ஊட்டிக்கு வந்துருங்க. அப்படி இல்ல அவ குறைவா பண்ணிட்டு இருந்தா டேர்ன் ஓவர், அவளை தயவு செஞ்சு அங்க இருந்து அனுப்பிடுங்க, நீங்களே பாத்துக்கோங்க. என்ன புரியலையா? ரொம்ப குழப்பம் இல்ல? சரி, இப்போதைக்கு எதுவும் சொல்லி குழப்ப விரும்பல. என் பொண்ணை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. அது இல்லாம அவளுக்கு கொடைக்கானல் புதுசு, வேற ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் சுத்தி இருக்கா வச்சிருக்கா, கொடைக்கானல் தெரியாது. கொஞ்சம் கூட மாட என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் விஜய் அவங்கள கார் டிரைவரா போட்டுருங்க, அவர் நல்லா டிரைவ் பண்ணுவாரு. கொடைக்கானல்ல எல்லா பிளேஸுமே அவருக்கு தெரியும். கார்த்திக், தோசை ஊத்திட்டேன், முறுன்னு செம்மையா வந்திருக்கு தோசை, ஹோட்டல் தோசை மாதிரி இருக்கு. நீங்களே சாப்பிட்டு ஆண் வாயை பழக்க போறீங்க. 2 ஆஃப் ஆயில் போட்டு கொண்டு வரட்டுமா? பெப்பர் தூக்கலா? என்ன பதிலே காணும்? கார்த்திக், உங்களதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கிச்சன்ல கிடந்து காட்டு கத்திட்டு இருக்கேன், பதில சொன்னாதான் என்னவா? இவர் தோசை ஊத்த சொல்றமா, இல்ல சட்னி இறக்கி சொல்றமா, இல்ல ஆஃப் ஆயில் போட்டு கேட்கமா? ஏதாவது டான்சர் கொடுக்குமா? ஒண்ணும் கிடையாது. கேட்டா பதில் வராது. என்னதான் ஞாபகத்துல இருப்பாங்களோ தெரியல. இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்காதது வரைக்கும் ஐயோ ஐயோன்னு பின்னாடியே ரோசை கொண்டுட்டு திரிவாங்க. அதுவே கிடைச்சிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. கார்த்திக், என்ன ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்காரு? ரொம்ப சேடா இருந்த மாதிரி இருக்கே. ஏதாவது ஆஃபீஸில் பிரச்சனையா இருக்குமோ? யாருக்கு தான் இல்லை பிரச்சனை? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ரீதியில் பிரச்சனை வருது. நம்ம எடுத்துக்கோ, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, கல்யாணத்துக்கு அப்புறமா நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இப்போ இன்னொரு பிரச்சனை. இதை எப்படி சால்வ் பண்ண, இல்லை ஊருக்கு போயிடலாமான்னு நம்ம போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்கோம். கார்த்திக் எதுக்குமே சீரியஸாக இருக்க மாட்டாரே, ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னங்க அத்தா, என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அத்தா, ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு தெரியுது. என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தால் என்கிட்ட சொல்லுவேன், எதுவும் சொல்லாமல் யோசிச்சுட்டே இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் பேசி தீர்க்கிறதா இருக்கு, நீயே சொல்லுவேன். அப்போ உன் மனசுல எதாவது இருந்தால் எனக்கு சொல்லணும்ல. ஆஸ் அ ஒய்ஃபோ எனக்கு தெரிய வேணா? அத்தா, இங்க பாரு, என்ன பிரச்சனை? ஆஃபீஸில் என்ன மகா, தோசை ஊத்திட்டியா? தோசை ஊத்துறதெல்லாம் இருக்கட்டும், என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பிரச்சனை என்ன மறைக்கிறீங்க. என்ன பிரச்சனைங்க சொல்லுங்க. ஏதாவது எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொல்லுவேன்ல. என்ன ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? டேர்ன் ஓவர் கம்மி ஆயிட்டுன்னு மெம்பி எதுவும் திட்டினாரா? ஆஃபீஸ்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மகா. டேர்ன் ஓவரா? நான் வந்ததுக்கப்புறம் டேர்ன் ஓவர்லாம் எகிரிட்டு இருக்கு. அவர் கூட ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப புகழ்ந்தாரு. பாராட்டு விழாவே எனக்கு எடுக்கலாம் அப்படி இப்படிலாம் ரொம்ப பேசினாரு. எல்லாம் பேசுனது சந்தோஷமா தான் இருந்து, ஆனால் கடைசியில் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் மகா, ஆரம்பத்திலே ஒரு பொண்ணை இங்கே போட்டிருக்க வேண்டியதானே எம்டியாட்டு? நான் என்ன அவர்கிட்ட கேட்கவா செஞ்சேன்? கம்பெனி ரன் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது, என்ன போடுங்க வைக்கணுங்கன்னு. கல்யாணம் ஆனால் புதுசில் ஒரு ஆம்பளைக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கும்? ஒண்டாட்டி அங்கே கூட்டிகிட்டு போகணும், இங்கே கூட்டிகிட்டு போகணும், ஏன் 2 பேரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு கூட நம்ம போகலை.
கல்யாணம் ஆகி 1 மாசம் சண்டை, அதுக்கப்புறம் நான் தனியா இங்க வந்துட்டேன், அதுக்கப்புறமும் 10 நாள் கழிச்சு நீ இங்க வந்த. அப்படி என் லைஃப் இந்த வேலைக்காகவே நான் தியாகம் பண்ணிட்டு தான் சொல்லணும். மகா, உன் மடியில் படுத்துக்கிட்டுமா. நான் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டேன். நான் முத ஃபீல் பண்ணது நம்ம கல்யாண விஷயம். 2வது ஃபீல் பண்ணுறது இந்த ஆஃபீஸ் விஷயம். ஏன்னா இவ்வளோ நாள் எம்டியாக நல்லா கெத்தாக இருந்துட்டேன். இந்த இடத்துல இப்போ இன்னொரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுக்கு நம்ம வேலை பார்க்கணுமாங்கிற மாதிரி ஒரு கில்ட்டியாக இருக்குது. இப்போ என்னதான் உங்கள் சாரோட பொண்ணு எம்பிஏ வராங்க, அவ்வளோதானே. இதில் ஃபீல் பண்ணதுக்கு என்ன இருக்குது? இதை நீ ஃபீல் பண்ணக்கூடாது, சந்தோஷம் தான் படணும். உனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீ சொன்ன மாதிரி இந்த வேலைக்காகவே உன் வாழ்க்கையை தயாராக பண்ணிட்ட, அர்ப்பணிச்சிட்ட, எல்லாம் ஓகே தான். அந்த பொண்ணு இப்போ தான் புதுசாக வர்றா, எம்பியா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. நீ 3 மாதத்துலேயே 1.5 crore மேலவே டர்ன் ஓவர் கொடுத்துருக்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் டர்ன் ஓவர் பண்ணால் தானே இந்த ஆஃபீஸில் அந்த பொண்ணு எம்டி. இல்லாட்டா மறுபடியும் அவங்க ஊருக்கே போயிடுவோம் தானே சொன்னாங்கன்னு சொன்னேன். அதான் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக அவளால் முடியாது. 3 மாதம் இல்லை 3 வருஷம் ஆனாலும் அவளால் 1 crore கிட்ட கூட நெருங்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ வேணா பாரு, அவள் இங்கே வந்துட்டு 1 மாதத்துல துண்டை காணும் துணியை காடுன்னு ஓடுவா பாரு. அப்போ நீ சந்தோஷப்படுவ. மகா, நீ எனக்கு சொன்னல கரெக்டு தான் அப்படின்னு. ஃபீல் பண்ணாத தான், உனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு, நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். நீ ஒரு மேஜிக் மாதிரி. நீ நினச்சது நடந்துச்சா? நான் உன்னை கல்யாணம் பண்ண சத்தியமாக நினைக்கல, ஆனால் நீ என்ன கல்யாணம் பண்ணவே நினச்ச, நடந்துட்டுல. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு 1 மாசத்துல போயிடுவா. ஒன்றும் நினைக்காத, 1 மாதம் பல்ல கடிச்சிட்டு இரு, நீ நினச்சது தன்னால நடக்கும். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு. நான் என்றைக்குமே இந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டது இல்லை. நமக்கு தேடி வரும்போது அதை நல்லபடியாக தக்க வச்சு கொண்டுட்டு போகணும்னு நினச்சேன். அது என்னடான்னா, ஐயோ, இது ஃபீல் பண்ணுற நேரம் இல்லை, என்ஜாய் பண்ணுற நேரம். சாப்பிட்டு டான்ஸ் ஆடலாமா, இல்லை டான்ஸ் எடுத்து சாப்பிடலாமா? நீ சொல்ல மாட்டேன், நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட போல இருக்கே. எனக்கு இப்போ ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணணும், உன் கூட கையை பிடிச்சி. எந்திரிட்டா வா, சூப்பராக டான்ஸை போட்டு சுட சுட மொறு தோசை கூடவே ஆஃப் ஆயில் சாப்பிடலாம். அட எந்திரிங்க, எந்திரி. என்னத்தா, நிறைய பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடி பழக்கம் போல கரெக்டான மூமெண்ட்ல நிக்கிறேன். எனக்கு என்னமோ உங்களை டவுட்டா இருக்கு. ஏய் போடி, ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல, இதில் 9 பொண்டாட்டி கேட்குதான், அந்த கதையே இருக்கு. சரி வா, டான்ஸ் ஆடியது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பாட்டு காடலாம்? நல்ல ரொமான்டிக் பாட்டா இருக்கணும். பழைய சாங்கு. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நானை மறந்து வாழ ஓர் வார்த்தை இல்லை கூற, இதுவோ மோகம். ஏன் உனக்கு தான் பாட தெரியுமா? பசிகரா நெஞ்சு நிற்க உன் மடியில் தூங்கினால் போதும், அதே கணம் என் கண்ணுறங்கா உன் எண்ணங்களின் ஏக்கங்கள் தீரும், நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால், நானே ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் நினைவாளானே. என்ன பாட்டு, பரவாயில்லையே, உனக்கு பாட கூட தெரியுதுல. அப்படியே ஒரு ரொமான்டிக் சாங். கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் போடும், ஆனாலும் என்ன தாகம், மைசிலிருக்கும் வண்ணம் தீவள. இந்த ராயு வர வர அண்ணியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கா. ஒரு நேரம் தன்னால சிரிச்சு அவளே பேசுறா, நம்ம பேசினா சில நேரம் பேச்சே கொடுக்க மாட்டேங்கா. நேற்று இப்பவே வாழ்ந்து சொன்னா உடனே கிளம்பி வந்துட்டா. முந்தின நாள் நான் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன்னு எழுதி வச்சுட்டு போன பார்ட்டி. நேற்று கூப்பிட்ட உடனே 1 செகண்ட் கூட ட்ரெஸ் மாத்தாம அதே ட்ரெஸ்ல அப்படியே வந்தா ஃபங்க்ஷனுக்கு. அதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு கையை பிடிச்சிருக்கு, கையை விடுங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டா. இன்னும் புரியல, இந்த பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல விவேக் காமெடி பண்ணுவானே, அதை மாதிரி இருக்கு. இந்த காயம் ஏன் இப்படி பண்றா? எனக்கு என்னமோ தெரியல, அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு. வீடியோ கால் போட்டா எடுக்கிறாளா பாரு, 3 மட்டும் போட்டாச்சு. போய் பார்ப்போம் 1/2 மணிக்குள்ள கூப்பிடுறாளா என்னன்னு. இல்லாட்டா மறுபடியும் வீடியோ கால் போட வேண்டியதான். இவளை என்னைக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ண வச்சு 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று எவ்வளவோ கடமைகள் இருக்கு, ஒன்றும் ஒத்து வர மாட்டேக்காளே. சரி, அது இதுக்குன்னு டைம் இருக்கும்ல, அந்த டைம் தான் எல்லாம் நடக்கும் போல. நமக்கு இன்னும் கல்யாண பலன் வரலையோ என்னவோ. கையில எவ்வளவு ஸ்ட்ரக்சரா இருக்குல்ல, செம்மையா இருக்கும். கண்டிப்பா எனக்கு பிடிக்கும்.
அவருக்கு புடவை கட்டி பூ வச்சு அப்படி மங்களகரமா இருந்தா ரொம்ப பிடிக்கும்ல. நல்லா இருக்கு இந்த சாரி, ஸ்டைலிஷா. ஆபீஸே பாதி வேலை முடிஞ்சிருது, வீட்டுக்கு வந்து ஜாலியா இருப்பாருன்னு பார்த்தா எப்ப பாரு அந்த லேப்டாப்பை எடுத்து லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்க வேண்டியது. இந்த அழகான ஒரு ஃபிகர் வந்திருக்கு, பாப்போமே, பேசுவோமே, ரொமான்ஸ் பண்ணுவோமே, என்ன இருக்குதா? கொஞ்சம் கூட அது எண்ணமே இல்லை. நம்மளே கிட்ட கிட்ட போய் இருந்தா கூட கண்டுக்க மாட்டேக்காரு. எனக்கு தெரியும் உன்னை எப்படி என் வழிக்கு வர வைக்கணும்னு. இந்த சப்பாத்தி ஸ்பெஷலா நான் உனக்காகவே செஞ்சது. இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பாரு என்ன சுத்தி சுத்தி வருவேன். அப்பா இப்பவா திரும்பி பாத்தியே, கதவை திறந்து வந்து 10 நிமிஷம் ஆச்சு. யார் உள்ள வர்றாங்க என்னன்னு திரும்பி பார்க்க கூட முடியல. அந்த அளவு ரொம்ப வேலையோ? ஏன்டா என்ன நான் கேக்குறேன், ஆபீஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்க இதெல்லாம் பாத்துக்கிட மாட்டாங்க? எந்த நேரமும் ஆபீஸ்லயும் வேலை பார்த்து வீட்லயும் வந்து வேலை பார்க்கணும் இருக்கு. வீட்டுக்கு வந்தா அப்படி ஜாலியா அத்தை பொண்ணு கூட சந்தோஷமா இருப்பியா, ரெண்டு சேர்ந்து குக் பண்ணுவோமா, ரொமான்ஸ் பண்ணலாமா, அப்படியே கையை பிடிச்சிட்டு பீச் பக்கம் அப்படியே நடந்து போகலாமா. நான் இருக்கிறத விட்டுக்கிட்டு எப்ப பாரு 50 வயசான அங்கிள் மாதிரியே ஏதாவது தட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு. அத்தான் உனக்காக ஆசையா என் அன்பு, காதல், பாசம் எல்லாம் மைதா மாவுல கொட்டி அப்படியே பிசைஞ்சு உனக்காக ஃபோல் கப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாரு. கூட என்ன தெரியுமா பண்ணிருக்கேன்? சன்னா மசாலா யூடியூப்பை பார்த்து செம்மையா புது விதமா சமைச்சிருக்கேன். இதை மட்டும் நீ சாப்பிட்ட நாளையில தினம் சமையல் பண்ணி கொடு உன் கையாலன்னு என்ன சுத்தி சுத்தி வருவேன். ஏய், உனக்கு அறிவுங்கிறதே சுத்தமா இல்லையா? என் பர்மிஷன் இல்லாம என் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? வந்து இல்ல கதவு தட்டிக்கிட்டு வரணும்னு தெரியாது, மேனஸ் சுத்தமா இல்ல. என்னதான் படிச்சு கிழிச்சியோ, இதுல சமையல் வேற புது விதமா. அதான் அடுத்தவங்க இந்த ரூமுக்கு வர்றதுக்கு தான் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். நான் எப்பனாலும் வரலாம், ஏன்னா நான் தான் உன் பொண்டாட்டியாச்சே. என்ன பாக்குற, கல்யாணமே ஆகல அதுக்கிட்ட பொண்டாடி குண்டாடின்னு பேசுறேன்னு பாக்குறியா? கல்யாணம் ஆனாதான் பொண்டாட்டியா? நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். நம்ம ரெண்டுத்துக்கு எப்பவும் கல்யாணம் முடிஞ்சிட்டு தெரியுமா? அதான் நான் ஒரு சப்பாத்தி தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாரு. இங்க பாரு, சப்பாத்தி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு போயிரு, இல்ல தட்டு தலைக்கு பறந்துரும். போங்க மேல. ஏன் இப்படி பண்ற? உன்னை சுத்தி சுத்தி வரணும். உனக்கு என் மேல கொஞ்சமும் பாசம் இல்ல, கொஞ்சமும் காதல் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான்லாம் வெண்ணி சூடாக கூட கிச்சன் பக்கம் போனதில்லை. அப்படி இருக்கும்போது உனக்காக யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்து 4 பேர்ட்ட இதுவும் கேட்டுட்டு சஜஷனும் கேட்டு ஃபோல்கா பண்ணி கொண்டு வந்தா அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லாட்டா கூட பரவாயில்ல, சாப்பிடாம இப்படி தூரத்துக்கு போட்டுருவேன்னு சொல்றியே, என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு உன்னை நினைக்கும் போது. இப்படி ஏதாவது ஒரு கன்றாவியை யார்ட்டையாவது கேட்டு செஞ்சு கொண்டு வந்து அதை நான் சாப்பிட்டு என் வயிறு சரியில்லாம போய் நான் ஆஃபீஸுக்கு போகாம வீட்டில் 1 வாரம் இருக்கு நீ பிளான் போட்டுட்டேன், அப்படித்தானே? யார்கிட்ட கேட்டு செஞ்சியோ அவங்களுக்கே கொண்டு கொடுக்கும்போதுல அவங்க செஞ்சு சாப்பிட்டு உயிரோடு இருந்தா நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஓஹோ, அப்படி நினைச்சு பயப்படுறியா? அதெல்லாம் உன் உயிருக்கு எதுவும் ஆகாது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், டேஸ்ட்லாம் கரெக்டா இருக்கு. ரெண்டாவது அத்தைக்கு கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு எடுத்துட்டு வந்தேன். அதனால நீ எந்த பயமும் பயப்படாம நிம்மதியா தைரியமா சாப்பிடலாம். இந்த லூசிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நம்ம வேலை பார்க்கவும் கூடாது, நம்ம கான்சன்ட்ரேஷனை மாத்திக்கிட்டே இருக்கும். பேசாம கிளம்பி போயிடுவோம். ஏய், எனக்கு ஃபோல்காவும் வேண்டாம், சப்பாத்தியும் வேண்டாம். இனி எனக்கு நீ எந்த சமயம் நீ செய்யவும் வேண்டாம். என் பர்மிஷன் இல்லாம ரூமுக்கு நீ வரக்கூடாது. நல்லா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு அப்பதே சாப்பிட்டாச்சு, தூங்க போறேன். இனி என் பர்மிஷன் இல்லாம என் ரூமுக்கு வராத, வந்தா நடக்குது வேற. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காது. ஆசையா சமைச்சு புடவையெல்லாம் கட்டிட்டு வந்தா பார்த்துட்டு செக்ஷனா இருக்க, அழகா இருக்க, சமையல் அப்படி இருக்குன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா புடவைய கூட பார்க்கல. சரி சாப்பாடாவது ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்லைனா சொல்லிட்டு போனோம்ல. இவ்வளவு நேரம் பண்ணதே வேஸ்டா போச்சு. ஃபோன் அடிக்குது, ஃபோன் வச்சுட்டு போயிட்டாரு போல இருக்க. யாரு? வீடியோ கால் மாதிரி தெரியுது. என்ன இவ படம் வந்திருக்கு? இவ அந்த பிஎல்ல ஜீன் வச்சிருக்காரு, அவர் காயத்ரி. சரி என்னன்னு கேட்போம். ஏய் காயத்ரி, என்னடி இப்ப ஃபோன் பண்ணிருக்கேன்? பொழுதுனைக்கு ஆபீஸ்ல தான இருக்காரு, வீட்ல இருந்தா சும்மா நோய் நோயினே. இது என்ன புது பழக்கம், வீடியோ கால் பண்ணி பேசுறது? இல்ல மேடம், நான் ஆபீஸ் விஷயமா ஃபோன் பண்ணல. சார் தான் எனக்கு வீடியோ கால் நார்மல் காலும் பண்ணியிருந்தாங்க. நான் வெளியே போயிருந்தேன், இப்போ தான் மொபைலை பார்த்தேன், அதான் எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு ஃபோன் பண்ணேன். ஏய் இங்க பாரு, காலைல ஆஃபீஸுக்கு வந்தோமா சாயந்தரம் வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். வீட்டுக்கு போயிட்டு சும்மா நோய் நோய் வீடியோ கால் நார்மல் கால்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது பாத்துக்க. நான் அவருக்கும் ஜாலியா இருக்கலாம் விடுறியா? சாப்பிட்டு இருக்காரு, அவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். எதுனாலும் நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்கோ. ஏங்க சாப்பிடுங்க, உட்காருங்க. ஷோ எல்லாம் இந்த காய் வேலை. இனிமேல் ஆபீஸ் விட்டு வந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. யாருக்கிட்ட இனி ஃபோன் பண்ணுவேன்?